மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியல்வாதியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்மளை போட்டு குழப்புறாருங்க. கர்நாடகா விசிட் பண்ணாரு, நம்ம கோவிலுக்கு போனாரு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வேற சில தகவல்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இதை நீங்க கேட்டீங்கன்னா குழம்பி போயிருவீங்க. தெரிஞ்சுதான் இந்த வீடியோல பதிவு செய்றேன். ஏன்னா நான் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கேன் தடவை. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போனாங்க, நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. அந்த மீட்டிங்ல என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு தெரியுமா? இதை பத்தி நான் டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மூணாவது பிரதானமான ஒரு விஷயம், ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல, போட்டு குழப்புன்னு குழப்புறாரு. எப்பா அவர் தாவேக்கா பக்கம் வரப்போறதா சொல்றாங்க, நீ என்ன குழப்புறான்னு பேசிட்டு இருக்கனா? அவர் எந்த பக்கம் வேணா வரட்டுங்க, ஆனாலும் அவருடைய வே ஆஃப் அப்ரோச் குழப்பமா இருக்கு. இன்னைக்கு ஒரு 18 நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த பிறகுதான் நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3 மிக முக்கியமான செய்திகள் ஒன் பை ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் நான் இருக்கேன், ஆனால் நான் டெல்லியில் வந்து தடவை வரும்போது உங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லைப்பா நான் வந்தது அரசாங்க ரீதியாக வந்தேன், பார்த்தேன், போயிட்டேன் அப்படின்னு போயிட்டாப்புல. 2வது தடவை டெல்லி போகும்போது முதல்ல இந்த அரசாங்க ரீதியான சந்திப்புக்கு முன்னாடி அரசியல் ரீதியான சந்திப்புகள் அத்தனையுமே முடிக்கிறாரு. இது 2 விஷயத்த பண்ணுறாரு. என்னடா நம்ம அண்ணன் இப்படி குழப்புறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அது அடுத்த லெவலில் பண்ணுறாருங்க. ஆனால் அவர் தெளிவாக இருக்காரு. பார்க்குற பார்வையாளராக நம்ம அத்தனை பேரும் தான் போட்டு குழப்புன்னு குழப்புறாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன் தெரியுமா தெளிவாக இருக்காரு? கேரளாவுக்கு போகவே மாட்டேங்கிறாரு. கேரளாவோட முதலமைச்சரோட பதவியேற்பு விழாக்கு போல. அதே மாதிரி கேரளாவோட முதலமைச்சர் பதவியேற்பு விழாக்கு வாழ்த்து கூட சொல்லலை. கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவியேற்பு விழாக்கு வாழ்த்து சொல்றார். கர்நாடகாவில் வந்து புதுசாக 5 வருஷம் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் புதுசாக ஒரு கவர்மெண்ட் அங்கே வரல. அவங்களுக்குள்ளே உள்கட்சி சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு பதிலாக இவங்களை மாற்றிக்கிறாங்க. சித்தராமையாவுக்கு பதிலாக டி.கே. சிவகுமார் வர்றாப்ல. அந்த சிவகுமார் அவர்களுக்கு தன்னுடைய அபிஷியல் சிஎம்ஓ ஐடியிலேருந்து அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. ஆனால் புதியதா தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரளா அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. இது என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. சரி, கேரளா போல கர்நாடகா போறார். கர்நாடகா போய் அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றார். இந்த தரிசனத்துக்குள்ள 2 விஷயம் இருக்குங்க. இதற்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் போயிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா போயிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அந்த கோவிலுக்கு வாழ்லாம் வந்து தங்க வாழ்லாம் பரிசாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி வாழ் அங்கே பரிசாக கொடுத்துருக்காங்க. இப்போ எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம தலைவர், இந்த ஆங்கிளில் மட்டும் இதை நம்ம பார்க்கணுமா? இல்லையே, கர்நாடகாவுக்கு எதுக்கு வாண்டடாக போகிறாரு? அதுவும் இந்த சமயத்தில் எதுக்கு போகிறாரு? வாழ்த்து சொல்கிறாரு, வாண்டடாக போகிறாரு. மேகதாது அணை கட்ட போகிறதா கர்நாடகா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்போது கட்ட போகிறீங்க, ஓகே வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா உள்ளதே நீங்கள் தண்ணி ஒழுங்காக தரமாட்டீங்க. அணையை வேற கட்டிட்டீங்கன்னா மறுபடியும் தண்ணி தரமாட்டீங்க. தமிழ்நாட்டோட ஒற்றை குரலாக அணை கட்டக்கூடாதுன்னு தான் இருக்குது. உங்கள் பக்கம் கர்நாடகாவில் அணை கட்டியே ஆகணுங்கிறத தெளிவாக இருக்கீங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அணை கட்டியே ஆவேன்னு சொல்கிறீங்க. ஓகே, உங்கள் ஊருக்குள்ள நான் வரவா? சும்மா வந்து ஒரு தடவை மீட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கலாம் நினைக்கிறீங்கல்ல. நான் ஒரே ஒரு தடவை உங்கள் ஊருக்கு வரேன்னு வரும்போது அவ்வளோ க்ரௌடு, என்ன க்ரௌடு, மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது மழையில் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே அண்ணா தளபதின்னு கத்துன்னு கத்துறாங்க கர்நாடகாவில். எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதற்கு முன்னாடியே இவர் ரொம்ப பிடிக்கும். திரையிலையும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இவரை பிடிக்கும் போது இவரை நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம அண்ணன் வரும்போது ரோட்டில் வந்து அண்ணன் நன்றி கடன் செலுத்த வரும்போது வானே நீ வந்தது ரொம்ப சந்தோஷனே நம்ம ரோட்டில் நின்னோம். கர்நாடகாவில் எதுக்கு நிற்கிறாங்க? என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு? ஸோ அண்ணன் போயிட்டு அங்கே போய் வண்டி ஓட்டுறார். நல்லா கவனிச்சு பாருங்க, காரை அவரே ஓட்டிட்டு போயிருப்பார். என்ன சொல்ல வராரு? இவர் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முதலமைச்சராக இங்கே வந்து நன்றி கடன் செலுத்துறாங்க. அதே பேட்டனுக்கு நான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அந்த பக்கம் கர்நாடகாவில் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொன்னவர் கேரளாவுக்கு வாழ்த்து சொல்ல, கேரளாவுக்கு போக மாட்டாரு, கர்நாடகாவுக்கு போறாரு. கர்நாடகாவுக்கும் நமக்கும் நடுவில் தான் பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்துக்கு நடுவுலே போறாப்ல. ஏன்னா அந்த பஞ்சாயத்து பண்றவரு இப்போ முதலமைச்சராக அங்கே உட்காந்துருக்காரு. டெல்லியில் அணையை கட்டுவேன், அணையை கட்டியே ஆகணும், அதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசை கேட்டவரோட அந்த கோட்டைக்குள்ள நம்ம முதலமைச்சர் டெல்லியில் நீங்க கேட்டீங்கல்ல, கேட்டோன்னே நீங்க எங்க வருவீங்க? கர்நாடகாவுக்கு. டெல்லியில் நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் கர்நாடகாவுக்கு வரேன்னு சொல்லி கர்நாடகாவில் மூகாம்பை கோயிலுக்கு வரார். இந்த விசிட்டை அவர் எப்போனா பண்ணலாம்ல, இப்போ ஏன் பண்ணுறாரு? அவரோட ஏரியா, இவங்களோட மாசு, இவங்களோட கோட்டைன்னு சொல்கிற இடத்துல முதலமைச்சருக்கு, நம்ம முதலமைச்சருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். ஒரு அரசியல்வாதியா என்னைய பயங்கரமாக போட்டு குழப்புறாரு. என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு புரியலை. ஒவ்வொரு வீடியோலையும்
இதான் மக்களே கிளாரிட்டி, இதான் மக்களே விஷயம் அப்படின்னு சொல்கிற என்னைய இந்த வீடியோவில் எனக்கே தெரில மக்களே, எதுக்காண்டி அண்ணன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தெரில மக்களே. ஆனால் அண்ணன் தெளிவாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். கர்நாடகாவுக்கு போகாதவர் கேரளாவில் வேலைகளை ஆரம்பிக்கிறார். அங்கே அமைப்பு ரீதியாக தாவைக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கர்நாடகாவில் அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நமக்கு தெரியல. ஒருவேளை இங்கே அமைப்பு ரீதியாக கொண்டு வரதுனால அவர் வாழ்த்து சொல்லையோ, நம்ம அமைப்பு வேற காங்கிரஸ் வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொசிஷன் பண்ணுறதுக்காண்டி வாழ்த்து சொல்லையோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கும் போது கர்நாடகாவுக்கு வாழ்த்து சொல்றாரு. கர்நாடகாவுக்கு வாழ்த்து சொல்லும்போது டைரக்டாவும் போறார். என்னையா சொல்ல வராரு, என்னையா பண்ண வராரு நமக்கு தெரியல. ஆனா இது சிம்பிளான விஷயம் மட்டும் இல்ல. ஒரு நாள் நமக்கு புரியும், ஆனா இன்னைக்கு தான் நமக்கு புரியல. அதை நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன். இப்போ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல, பயங்கரமா குழப்பறான்னு சொன்னேன்ல, அந்த குழப்பம் இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வீடியோ கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, அதாவது நிதி ஆயோக் மீட்டிங்க்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிருக்காங்க. நிதி ஆயோக்னா எல்லா மாநிலத்தோட முதலமைச்சரும் பிஎம் இருப்பாங்கல்ல, அவங்க தலைமையில் அந்த மீட்டிங் நடக்கும். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க விஷயங்களை சொல்லணும். ஏன்னா இந்தியா வந்து 2047 வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற இலக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. 1947 சுதந்திரம் வாங்கணும், 2047 வந்து நம்ம வல்லரசு ஆகணும், 100 வருஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கால்குலேஷனில் அந்த இலக்கு நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்தோட முதலமைச்சர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வருஷம் அந்த மீட்டிங்கை போடுவாங்க. 4 வருஷம் போகாத ஸ்டாலின் ஐயா அடுத்த வருஷம் போனார். அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த சமயத்தில் விமர்சிச்சோம். ஆனா நம்ம தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கு போயிட்டாப்ல. அந்த மீட்டிங்கு போயிட்டு தன்னுடைய ஸ்பீச் அத்தனையுமே கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அந்த மீட்டிங்ல அந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவராக இருக்கிறவர் ஐ எம் இம்ப்ரெஸ்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாப்ல. ஏன் தெரியுமா இம்ப்ரெஸ் ஆனாரு? இவருக்குன்னு ஒரு கோல் இருக்குங்க. இவர் தமிழ்நாட்டை 2036க்குள்ள 1.5 ட்ரில்லியன் நான் இலக்க நோக்கி நான் நகர்த்திடுவேன், இந்த ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நான் நகர்த்திடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவரோட ஸ்பீச்சை ஒவ்வொரு தடவையும் கவனிச்சு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய இலக்கம் மையப்படுத்தி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சியோட 3.5 மடங்கு வளர்ச்சி, பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நான் கொண்டு வரணும். அதற்காண்டி இந்த மீட்டிங்ல சில விஷயங்களை நான் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு. எனக்கு நீங்க இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க, உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்பேன். பரஸ்பரம் அரசியல் ரீதியாக 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், அரசாங்க ரீதியாக எந்தெந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்தந்த விஷயங்களை நிச்சயமாக நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எங்கள் ஏரியாவில் நீங்கள் நீட்டை வச்சு திணிக்கிறீங்க, அது வேணான்னு செய்யுங்க. கல்வியில் வந்து மும்மொழி கொள்கை எங்கள் ஊரை பொறுத்தவரையும் தமிழ் ஊருக்குள்ளே பேசிக்கிறதுக்கு, அதை தாண்டி வெளியே போனோம்னா இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கே உட்காந்து கட்டாயமாக ஹிந்தியெல்லாம் கற்றுக்க முடியாது. தேவைப்படுறப்புல போய் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இது 2 தான், இருமொழி கொள்கை தான். ஏன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து இந்த 2 மொழி கற்றுக்கிட்டே ஆகணுங்கிறது, 2 மொழி இருந்தால் போதும். 3வது ஒரு மொழி பண்ணுற அளவுலாம் இங்கே பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடக்கல. நீங்கள் வேணா இங்கிலீஷ் கற்றுங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதற்காண்டி நீங்கள் கல்வி நிதியை நிப்பாட்டி வச்சிங்க, தயவு செய்து இதை நிப்பாட்டி வைக்காதீங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாரு. எய்ம்ஸ் மதுரையில் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூரில் நான் உங்களுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி தரேன், கோயம்புத்தூரில் ஒரு எய்ம்ஸை உருவாக்குங்க. பெண்களுக்கான விஷயங்களை நான் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், சிங்க பெண்கள் சிறப்பு படி அமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டியது இருக்கு, அதற்கான ஹெல்ப் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இளைஞரோட வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 5 லட்சம் இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு பணம் கொடுத்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாவே அவங்களுக்கு வந்து நம்ம வேற சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, அதற்கு உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்பீச் இருக்குல்ல, அதாவது சிஎம் வந்து தான் வந்து அங்க என்ன பேசினேன் அப்படிங்கிறத அவரோட அபிஷியல் ஐடியில மொத்தமா வெளியிட்டு இருக்காரு. அதை மட்டும் உட்காந்து படிச்சு பாருங்களேன். அவ்வளவு விஷனரியா, இளைஞர்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, குழந்தைகளுக்கு என்ன, எல்லா ஏரியாலையும், குழந்தைகள்னா கல்வியை சொல்றேன், எல்லா ஏரியாலையும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்குல்ல, அந்த கிளாரிட்டியோட தன்னுடைய பேச்சை அங்க கொடுக்கும்போது அங்க இருந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் இம்ப்ரெஸ்டு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. குறிப்பா மோடி அவர்களே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க, என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் எங்களை எதிர்க்கிறவங்களே எங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பண்ண அந்த வே ஆஃப் அப்ரோச்னால, அதாவது மத்திய அரசோட எல்லாத்துக்கும் உட்காந்து முரண்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது தேவையில்லை. நாங்கள் எந்த விஷனுக்கு இங்கே வந்திருக்கோமோ அந்த விஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாட்டி தான் சண்டை, இல்லாட்டி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். தினசரி பாஜகவை திட்டணுங்கிறது தாவேக்காவோட இலக்கு கிடையாது. திட்டுற மாதிரி ஒரு நிலையில் உங்கள் அரசாங்க நடத்தினீங்கன்னா திட்டத்தை தாண்டி நாங்க வேற எதுவும் பண்ண மாட்டோம். அந்த எதிர்ப்பு அரசியலை கையில் எடுப்போம். அந்த எதிர்ப்பை மட்டுமே கையில் எடுத்து இந்த பூச்சாண்டி பண்ற அந்த பாலிடிக்ஸை பண்றதுக்கு இந்த விஜய் வல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தன்னுடைய நிதி ஆயோக் மீட்டிங்ல ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அப்படிங்கிறதா இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதிங்க,
ஆகச்சிறந்த நிர்வாகிங்க ஒரு 30 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. அவ்வளவுதான். இப்படிதான் நான் சொல்லணும். அந்த மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்ல முடியுங்கிறது என்னுடைய 2வது பாயிண்ட். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா பிரதானமான ஒரு விஷயம், அதாவது ராகவர் ஆரம்பிச்சிருக்கார்ல, ஏன் சார் குழப்புறீங்க? நீங்கள் உங்களோட 18 நிமிஷம் அந்த பேச்சை பார்த்தேன். ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது உங்கள் அம்மாட்ட போய் கேட்டீங்க, உங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஜினியே பின்னாடி வந்துட்டாப்ல, அரசியலுக்கு வரல. அதுக்கப்புறம் விஜயண்ணா வரும்போது நீங்கள் விஜயண்ணாட்ட போயிட்டு பண்ணலாமா செய்யலாமான்னு கேட்கும்போது உங்கள் அம்மா மறுபடியும் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயண்ணா ஜெயிச்ச பிறகு இப்போ நான் அரசியலுக்கு வரலாமா போகலாமான்னு கேட்கும்போது எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள் மக்களே, நான் அரசியலுக்கு வரலாமா? திருச்சி கிழக்கு நீங்கள் நிறைய கேட்குறீங்க, நான் செய்யலாமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் ஒன்று அம்மாட்ட கேட்குறீங்க, இல்லை யாராவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க, இல்லை நாட்டி வந்து மக்கள்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேணாமா? ஏன் போட்டு குழப்பறீங்க? 18 நிமிஷம் உங்களுடைய விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தேன். வாங்க, பண்ணணும்னு தோணுச்சுன்னா வந்து இறங்குங்க, செய்யுங்க. இங்கே இருக்கிற அடிப்படை நிர்வாகத்தை கற்றுக்குங்க. இங்கே ஜாதி சார்ந்து மதம் சார்ந்து இன சார்ந்து பண்ணுறது அரசியல் கிடையாது. நிர்வாகத்தை மையப்படுத்தி பண்ணுறதான் அரசியல். கற்றுக்குங்க. எந்தெந்த விஷயங்கள் எப்படி இப்படி துறைகளுக்கு ஒதுக்குறாங்க, எப்படி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க, சட்டமன்றம்னா என்ன, அதோட மசோதாக்கள் எப்படி நிறைவேற்றப்படுறாங்க, நாடாளுமன்றம்னா என்ன, உள்ளாட்சிகளில் எது அதிகாரங்கள், எந்த விஷயத்துக்கு நம்ம உள்ள போனோம், எந்த விஷயம் நம்மளை தாண்டி நடக்கக்கூடியது, எது எப்படி போகணும், இந்த மாதிரி அடிப்படையை கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. யார் உங்களை வேணாங்கிறா? யார் உங்களை தடுக்கிறா? இப்போ கீழே வர்ற 10 கமெண்டை பார்த்து நான் அரசியலுக்கு வரேன், அரசியலுக்கு வரமாட்டேன்னு முடிவு பண்ணுறது அது எப்படி சரியானதாக இருக்கும்? எனக்கு புரியலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து மக்கள், நீங்கள் ஆல்ரெடி பல நல்லதுகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நல்லதுகள் பண்ணும்போது அதை கண்டினியூ பண்ணுறதை தாண்டி அரசியலுக்கு வந்தால் இன்னும் நிறையா பண்ணலான்னு நினைக்கும் போது நீங்கள் ஏன் யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் நோக்கம் ரொம்ப தூய்மையாக இருந்துச்சுன்னா, நல்லது பண்ணுறோம், இங்கே வந்தால் இன்னும் நிறையா நல்லது பண்ண முடியும். இப்போ விஜயண்ணா வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தார் இயக்கம் மூலமாக. இப்போது ஒரு அரசாங்கத்தோட மொத்த பட்ஜெட் தான் கையில் இருக்கும்போது, ஒரு 4 லட்சம் கோடி தான் கையில் ஒரு வருஷம் இருக்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடியிலேருந்து அவரால் ஒரு 20 கோடிக்கு அவர் வந்து நன்மை பண்ணுறாருன்னு வைக்கிறேன். 4.5 லட்சம் கோடி தான் கையில் இருக்கும்போது அவரால் எவ்வளோ நல்லது பண்ண முடியும்? அந்த பாயிண்ட்ல தான் அரசியலுக்கு வந்தார். எப்போ 10-20 கோடிக்கு இவ்வளோ பண்ண முடியுமே, 4.5 லட்சம் கோடி இருந்தால் எவ்வளோ பண்ண முடியும்? இவ்வளோ தான். அவர் போய் யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு இருந்தாரா? அவங்க அப்பாட்ட கூட, அப்பா நான் அரசியலுக்கு போகிறப்பா அப்படிங்கிற முடிவைத்தான் சொன்னார். சரிங்களா? ஏன் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, நீங்கள் தாவேக்களை பணிக்க போறீங்களா, அண்ணாமலை கட்சிக்கு போக போறீங்களா, இல்லை தனி இயக்கம் தொடங்க போறீங்களா, என்ன வேணா பண்ணுங்க. லாரன்ஸ் அவர்களே, தயவு செய்து யார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்காதீங்க. முடிவை நீங்க சொல்லுங்க, முடிவை நீங்க எடுங்க. அந்த முடிவு, நீங்க எலெக்ஷன்ல போய் நிக்க போறீங்கல்ல, நிக்கும் போது மக்கள் ஓட்டை போட்டு உங்களை வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவை மக்கள் அப்ப சொல்லிடுவாங்க. ஏன் உங்களை நிராகரிச்சாங்க, இல்ல ஏன் உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற 2 கேள்விக்கு ஒரு நாள்ல பதில் கிடைச்சிரும். அந்த பதிலை வச்சு உங்களுடைய பொலிட்டிக்கலோட ஜேர்னியை அடுத்தடுத்து நீங்க கொண்டு போகலாம். எதுக்கு ஊர் முழுக்க உட்காந்து 10 நாளா உட்காந்து கருத்து கணிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்னதான் உங்க கதை? ஸோ ரஜினி அவர்களும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. விஜயண்ணாக்கு அந்த கோல் ரொம்ப தெளிவா இருந்ததுனால, அதாவது ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவாங்க, அதிகமாக பேசுகிறவங்க நிறையா தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, குறைவாக பேசுகிறவங்க நிறையா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் குறைவாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். வளவளன்னு பேசுகிறதுனால அந்த அரசியலில் மாற்றம் வரப்போகிறது இல்லை. இறங்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கிருங்க. எதுக்கு எல்லாரோட ஒப்பீனியனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஸோ எனக்கு இன்னைக்கு சொல்லிடுவார், இன்னைக்கு பண்ணிடுவார்னு நினச்சேன். மறுபடியும் நீங்களே யோசிச்சு சொல்லுங்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. அவர் எந்த பக்கம் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த போல்ட்னஸ் வேணுங்க ஒரு தலைவரா. நீங்கள் வீடியோவில் நீங்கள் கொடுக்க போறீங்க, பொலிட்டிக்கலாக பேசும்போது உங்களுடைய ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு எழுத்தும் கவனிக்கப்படும். அந்த இடத்துல நீங்கள் என்னப்பா ஒரு முடிவு எடுக்காமல் மற்றவனை எடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறப்போயே நீங்கள் எந்த சைடு போனாலும் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் இன்னைக்கு பண்ணது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். தயவு செய்து இதை பண்ணாதீங்க. உங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போல்டாக வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ண ஓட்டம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.